மலாய் சமூகத்தினர் மற்றும் தானா மலாயு தொடர்பான தமது பேச்சை தவறாக சித்தரித்ததாக கூறி பெரிகத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குனர் டத்துஸ்ரீ சனுசி நோர் பல அரசியல் தலைவர்களுக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். டிஏபி துணைத் தலைவர் ngah koming, முன்னாள் ஸ்கூடாய் சட்டமன்ற உறுப்பினர் மரினா இப்ராஹிம் மற்றும் சலீம் அப்துல் ரஹ்மான் ஆகிய மூவருக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதை கிடா மந்திரி பசாருமான சனுசி உறுதிப்படுத்தினார். அண்மைய நெக்ரி செம்பிலான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மலேசியாவில் உள்ள பிற இனத்தவர்களுக்கு பூர்வீக தாயகம் உள்ளது, ஆனால் மலாய்க்காரர்களுக்கு மலேசியா மட்டுமே உள்ளது என அவர் பேசியிருந்தார். இது இந்திய சீன சமூகங்களின் விசுவாசத்தை கேள்வி எழுப்புவதாக கூறி பரவலாக கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையில் அவர் மீது போலீஸ் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. எனினும் தாம் மற்ற இனத்தவர்களின் குடியுரிமை உரிமைகளை கேள்வி கேட்கவில்லை என்றும் தனது பேச்சு தவறாக சித்தரிக்கப்பட்டு உள்ளதாகவும் சனுசி கூறியுள்ளார். எனவே வழக்கறிஞர் நோட்டீஸ் பெற்றவர்கள் 7 நாட்களுக்குள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தவறினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து ngah koming அல்லது மரினா இப்ராஹிம் ஆகிய இருவரும் இதுவரை கருத்துரைக்கவில்லை. நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சமூக வலைத்தளங்களில் இனம், மதம் மற்றும் ஆட்சியாளர்கள் எனப்படும் 3R தொடர்பாக நிந்தனைக்குரிய பதிவுகளை வெளியிட்டதாக கூறி கல்வியாளரும் சமய சொற்பொழிவாளருமான டாக்டர் ரிஸ்வான் தி அப்துல்லாவுக்கு எதிராக PKR கட்சியின் நிர்வாகி ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். அந்த பதிவுகள் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் வகையிலும் பல்லின மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் இருப்பதாக புகார்தாரர் ரோசான் அசின் மட்ராசிப் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே சம்பந்தப்பட்ட பதிவுகள் குறித்து முழு விசாரணை நடத்தி சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் மேலும் சில சமூக ஊடக பயனர்கள் மீது போலீஸ் புகார் செய்யப்படும் என்றார் அவர். அவர்கள் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் காலம் சென்ற தந்தையார், ஒரு மாநிலத்தின் முஃப்தி, மலாய் ஆட்சியாளர்கள் உள்ளிட்டோரை சிறுமைப்படுத்தும் வகையிலான பதிவுகளை வைத்திருப்பதாக பத்து PKR தொகுதி நிர்வாகியான ரோசான் கூறினார். Are you ready to witness the future of artificial intelligence right here in Tamil Nadu? Join Chennai AI Summit 2026, Tamil Nadu's first international AI summit, happening on August 7th and 8th at VIT Chennai. Meet world-renowned AI experts, researchers, industry leaders, entrepreneurs, startup founders, and technology innovators from across the globe. Explore breakthrough innovations in AI healthcare, semiconductor and AI, cybersecurity and AI, media and communication, and many more emerging technologies. Connect, learn, collaborate, innovate. Be part of the next wave of digital transformation. Register now at ititrc.com or call 72999-92999. Chennai AI Summit 2026, where innovation meets intelligence. சிங்கப்பூரின் வூட்லண்ட் சோதனை சாவடியில் 10 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளை கடத்த முயன்றதாக சந்தேகிக்கப்படும் 22 வயது மலேசிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பூர் குடிநுழைவு மற்றும் சோதனை சாவடி நிறுவனமான ICA வெளியிட்ட தகவலின்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி சந்தேகத்திற்கிடமான வாகனம் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அதன் பின்புற பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் மூட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களில் கஞ்சா மற்றும் மெத்தபெத்தமைன் எனப்படும் ஐஸ் வகை போதைப் பொருளும் அடங்கும். அவற்றின் மொத்த எடை 10 கிலோகிராமுக்கும் அதிகம் என்றும் சந்தை மதிப்பு சுமார் 3,61,000 சிங்கப்பூர் டாலர் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் சட்டத்தின்படி குறிப்பிட்ட அளவை விட அதிகமான போதைப் பொருளை நாட்டுக்குள் கடத்துவது அல்லது இறக்குமதி செய்வது நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை விதிக்கப்படலாம். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் போடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்பொழுது லோட்டஸ் ஈப்போ கார்டன் ஈப்போவில் ஆகஸ்ட் 6 தொடங்கி 9 வரை நியூ அரைவல்ஸ் மற்றும் boutique collections, wholesale விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன்வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலையில். லோட்டஸ் ஈப்போ கார்டன் ஈப்போவில் தினசரி வாங்க மக்களே, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். கெடாவில் 9 வயது சிறுவன் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மாயமானது தொடர்பாக புக்கிட் காயு ஹிதாம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். 36 வயது சித்தி ஜுலைகா ஹமட் சப்ரி, அவரது 39 வயது கணவர் கைருல் அசார் ஹமட் மற்றும் அவர்களின் மகன் அடிட் ஆகிய 3 மாயமாகியுள்ளனர். ஜூலை 20 முதல் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை என்பதை அறிந்த பின்னரும் பெண்ணின் தந்தை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். வீட்டு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் திங்கட்கிழமை அதிகாலை 1:12 மணிக்கு அவர்கள் வீட்டுக்கு வந்து மீண்டும் 2:20 மணிக்கு அதே காரில் புறப்பட்டு சென்றது தெரிய வந்துள்ளது. இவர்களை பற்றி தகவல் ஏதேனும் தெரிந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் தெரிவிக்குமாறு போலீசாரும் குடும்பத்தினரும் கேட்டுக் கொண்டுள்ளனர். Sunshine Kids, Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Sirrambantu Central, Sunshine Kids, Forest Heights. The place where your kids shine. The fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. தாய்லாந்தின் புக்கெட்டிலிருந்து புதுடெல்லி நோக்கி வந்த ஏர் இந்தியா விமானம் கடுமையான காற்று கொந்தளிப்பில் சிக்கி குலுங்கியதில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை 137 பயணிகள் மற்றும் 8 பணியாளர்களுடன் பயணித்த AI-379 ரக ஏர் இந்தியா விமானம் வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென உயரத்தை இழந்தது. இதன் காரணமாக விமானம் பயங்கரமாக குலுங்கியதில் பயணிகள் சிலர் மேலே இருந்த கூரையில் மோதி காயமடைந்தனர். இருப்பினும் விமானி திறம்பட செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக புதுடில்லி விமான நிலையத்தில் தரையிறக்கினார். காயமடைந்த 13 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். நல்ல வேளையாக யாருக்கும் பலத்த காயம் ஏற்படவில்லை. இந்த திடீர் அசம்பாவிதம் குறித்து இந்திய பொது விமான போக்குவரத்து தலைமையகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. விமானத்தின் கருப்பு பெட்டி கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. காவேரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் பிரபல நடிகை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நேற்று காலை கைதான எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு பின் இரவில் பிணையில் விடுவிக்கப்பட்டார். டிவிகே மகளிர் அணி அளித்த புகாரின் பேரில் பெண்களை இழிவுபடுத்துதல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவுகளின் கீழ் தஞ்சாவூர் போலீசாரால் சென்னையில் கைது செய்யப்பட்ட உதயநிதி பாதுகாப்பு காரணங்களுக்காக செங்கிப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சுமார் 1.5 மணி நேரம் விசாரிக்கப்பட்டார். அவர் கைதான விஷயம் பரவியதும் தமிழகத்தில் பரவலாக திமுக தொண்டர்கள் சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவரை விடுவிக்க கோரி கோஷங்களை எழுப்பினர். இந்நிலையில் நேற்றிரவு போலீஸ் நிலையத்திற்கு வெளியே திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் உதயநிதி வெளியே வந்ததும் முழக்கங்களை எழுப்பியும் கட்சி கொடிகளை அசைத்தும் பூக்களை தூவியும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். விடுதலையான பின் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி தம் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்ததுடன் இது ஆளும் கட்சியின் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் விவசாயிகளின் பிரச்சனையை திசை திருப்பவே இந்த வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.
முன்னதாக தஞ்சாவூரில் நடந்த காவேரி பங்கீடு போராட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த வேளையில் கூட்டத்தில் இருந்த சிலர் நடிகை த்ரிஷாவின் பெயரை கூச்சலிட்டனர். அதற்கு பதிலளிக்கும் விதமாக உதயநிதி பேசிய கருத்து முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவை இணைத்து இரட்டை அர்த்தத்தில் பேசியதாக விமர்சனம் எழுந்தது. பல அரசியல் தலைவர்களும் உதயநிதியின் பேச்சை கண்டித்தனர். பதிலுக்கு டிவிகே சார்பில் உதயநிதிக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. ஆனால் அவர் பேசியதாக கூறப்படும் பேச்சை விட கைது நடவடிக்கை முக்கியத்துவம் பெற்றது.